கடந்த 2 நாட்களில் தொடர்ந்து நமக்கு திடீர் மழை, குறிப்பாக முந்தானேத்திக்கு 2லேருந்து 3 மணி அளவுக்கு அதிகமான தென் சென்னையில் மழை பெஞ்சது. அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தொடர்ந்து அந்த மழை பதிவு வட சென்னை, பர்டிகுலர்லி திருவொட்டியூர், அந்த நார்த் சென்னை பகுதி, அதே மாதிரி தென் சென்னை பகுதியில் அனைத்து ஏற்படும். முதலமைச்சர் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த நாட்களிலும் நம்ம தண்ணி தேங்காதவண்ணும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தை சொல்லியிருக்காங்க. நமக்கு நேற்றைய தினம் சவால் ஏற்பட்டது இந்த வேளச்சேரி தாம்பரம் சாலையில் சற்று சவால்கள், அதே மாதிரி பள்ளிக்கரணை, பெருங்குடி போன்ற இடத்தில் தாழ்வான பகுதிகளில் சற்று சவால் ஏற்பட்டு அதுக்கும் உடனுக்குடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி நேற்றைய தினம் நமக்கு நைட்டில் சற்று தண்ணி தேங்கினாலும் காலைக்குள் அனைத்து இடத்திலும் அந்த தண்ணி வடிந்திருக்கு. அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேயர் அவர்களும் அதே மாதிரி அந்தந்த பகுதி அமைச்சர்களும் அதே மாதிரி எங்களோட துறை அமைச்சர் நேற்றைய தினம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அறிவுரை வழங்கியுள்ளார். மாடு, நாய் குறித்து தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து புகார்கள் வரும்போது ஏற்கனவே சில சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு கால்நடை மற்றும் கால்நடை துறை கீழே அனிமல் வெல்ஃபேர் போர்டோட சில விதிமுறைகள் இருக்கு. அதன் உட்பட்டு நம்ம ஆண்டொன்னுக்கு வேற எந்த மாநகராட்சியிலையும் 15,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யக்கூடிய நிகழ்வு அல்ல. சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு 7 ஆண்டில் பண்ணுறோம். அது ப்ளஸ் மாடுகள் 1117 மாடுகள் பிடித்து அதில் 43 லட்சம் ஃபைன் போட்டிருக்கோம். தொடர்ந்து அதில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த சொல்லி மேயர், அமைச்சர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மாட்டு உரிமையாளர்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறவங்க அவர்களுக்கு இப்போ அந்த சட்டத்தின்படி இடம் இருந்தால் லைசன்ஸை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இடம் இல்லைன்னா அதை நம்ம தெருவை நம்பி மாடு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக இந்த பஃபலோ இது ஒரு எருமை, அது யாருமே ஓனர்ஷிப் கொண்டாடலை, சற்று ஒரு உடல்நலை குறைவாக இருக்கிற மாதிரியும் தெரிந்தது. ஸோ அது பெரம்பூரில் இம்பவுண்ட் பண்ணி கண்காணிக்கப்படுகிறது. உரிமை கோராத மாடுகள் அது நம்ம அடுத்தது கோஷாலையும் அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. சார், இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த தெருநாய் கருத்தடைப்புக்கு தனியாக குழு அமைச்சிருந்தோம். அந்த குழு எந்த அளவு சார் செயல்பட்டு? ஓகே, நான் மீண்டும் சொல்றேங்க, ஏபிசி ப்ரோக்ராம்ல இந்தியாவிலேயே சென்னை மாநகராட்சியில் தான் 15,000 கருத்தடை பண்றோம். வேற எந்த மாநகரம் ஒரு 7 ஆண்டில் 1 லட்சம் பண்றோம். ஆனாலும் ஏன் நாய்க்குட்டி போடுறதுன்னா கர்ப்பிணி நாய்களை கருத்தடை பண்ண முடியாது, பாலூட்டும் நாய்களை கருத்தடை பண்ண முடியாது. தெருவில் ஏதாவது 1-2 நாய்கள், ஆண் நாய்களும் அந்த மாதிரி கருத்தடை இல்லாமல் தப்பித்து கொண்டு வருது. அந்த மாதிரி உள்ளதும் நம்ம ஒன்றிய அரசு அனிமல் வெல்ஃபேர் போர்டு கூட கவனத்துக்கும் கால்நடைத்துறை மூலமாக கொண்டு போகுது. இந்த சட்டத்தில் சற்று திருத்தங்கள் தேவை என்று சொல்லிட்டு இருக்கோம். சார், இது அசம்பாவிதங்கள் நடக்கும்போது மட்டும்தான் கார்பரேஷன் அது ஒரு முற்றும் தவறான கருத்து. நீங்க யாரு வேணாலும் எங்களோட கருத்தடை மையத்துக்கு எந்நேரம் வேணாலும் போடாம அதே ஆண்டு நீங்க செய்தி அதை பார்க்குறீங்களே தவிர்த்து ஒவ்வொரு நாளும் மாடு பிடிக்கும் நிகழ்வு நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம நாய்கள் பிடிக்கும். ஆனால் சில சட்டத்தில் சில மாற்றங்கள் விதிமுறையில் தேவைப்படுறது. இப்போ இருக்கிற சட்டங்களில் நம்ம மாடை பேன் பண்ண முடியாது. அதே மாதிரி நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்தடை பண்ணி அதே இடத்துல விடணும். புது அறிவுக்கு அது புரியாத பல பேருக்கு இருக்கு, எங்களுக்கும் சில சவால்கள் இருக்கு. ஸோ இதை நாங்கள் அந்த விதிமுறைகள் திருத்தம், அது அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது ஒரு தேசிய அளவில் ஒரு விதிமுறை, உச்சநீதிமன்றம் உறுதிப்பட்ட இதனால அதை நம்ம லீகலி டேக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா ஒரு நல்ல முடிவு வரும்.